சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தமிழ் பேசுறதே மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுறது ஆக்சுவலி எப்படின்னா அது தப்பு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா இங்க மயிலாப்பூர்ல கல்யாணி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் பிறந்தது. அவர் ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல எல்லாம் சென்னையில தான் படிச்சாரு. காலேஜ் பாத்தீங்கன்னா நியூ காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. ஆனா தமிழ் படங்கள்ல நடிக்காமே இருந்தார். ரொம்ப நாளா தமிழ் படங்கள்ல நடிக்காம இருந்தாரு. கன்னடத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு நடிகராக இருந்த போதும் தமிழ்ல நடிக்காம இருந்ததுக்கு காரணம் அவரே பாத்தீங்கன்னா மேடையில பேசியிருந்தார். ஜெயிலர் ஆடியோல பேசியிருந்தாரு. தமிழ்ல ஏன் நடிக்கலன்னு கேக்குறீங்க, தமிழ்ல என்னை கூப்பிட்டா தானே நடிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பேசியிருந்தார். அவ்வளவு பெரிய நடிகர், கூப்பிட்டா நடிக்க தயார் அப்படின்னாரு. ஜெயிலர்ல நடிச்சிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு பேரை கொடுத்துச்சு. நம்ம தமிழ் முகம் இன்னும் சொல்ல போனா ராஜ்குமாரோடைய முகம் சிவராஜ்குமாருக்கு தான். அதாவது புனித் ராஜ்குமார் இருக்காருல்ல, அவர் கூட அவங்க அம்மா மாதிரி இருப்பாரு. அவர் வேற மாதிரி இருப்பாரு. ஆனா ராஜ்குமாரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரை பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ ஏன் தமிழ்நாட்டில் நடிக்கலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் மில்ல நடிச்சாரு. தொடர்ந்து தமிழ் படங்கள்ல நடிப்பார்னு எதிர்பார்க்கும் போது பாத்தீங்கன்னா புற்றுநோயால தாக்கப்பட்டார். ஜெயிலர் 2லயும் நடிக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 3 நாள் அவருடைய போர்ஷன் ஷூட் பண்றாங்க. ஸோ மொத்தத்துல போன ஜெயிலர்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அவருடைய கேரக்டர். ஸோ கர்நாடகா அரசியலை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் ஒரு பவர் சென்டரா இருந்தார். அதாவது முக்கியமான ஒரு ஆளுமையா இருந்தாரு. இந்த புனித் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் கேன்சர்லாம் கிடையாது. புனித் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சடன் மேசிவ் கார்டியாக் அட்டாக். அதாவது நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவார் போல. அதாவது தொடர்ந்து ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது அவரோட வயசு என்னன்னா 46 தான். ஆனா தொடர்ந்து ஓவர் எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க. ஓவரா ஹெல்த் கான்சியஸ்ல பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கணும். அவர் உடம்ப பார்த்துருப்பீங்களா நீங்க? ரொம்ப ஃபிட்டா இருப்பாரு, ரொம்ப கட்டுமஸ்தானமா இருப்பாரு. அது மாதிரி அந்த உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காண்டி நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுதான் அவருக்கு ஒரு டிராபேக்கா இருந்து அதுதான் அவருக்கு ஒரு மேசிவ் கார்டியாக் வரதுக்கு காரணம்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலும் சரி, அது கிட்னியில கேன்சர்னும் போது அது ஒரு மேஜரான ஒரு கேன்சரா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த நோயிலிருந்து நம்ம குணமாய் வருவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தாக்கம். நீங்க அவரை ஒரு நடிகரா தான் பாக்குறீங்க. அவர் பான் வித் சில்வர் ஸ்பூனா தான் பாக்குறீங்க. ஆனா அவர் ஒரு மனிதர் தான். சிவராஜ்குமார் ஒரு நல்ல நடிகர். அவருக்கு மேல கன்னட படங்கள் நிறைய தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தார். அவர் நடிச்ச ஒரு ஓம்னு ஒரு படம் நினைக்கிறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்ட் பிலிம். அவ்வளோ பிரமாதமா இருக்கும் அந்த பிலிம் எல்லாம். அது முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படமா வந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ சிவராஜ்குமார் அவர் இப்போ ஒரு படத்துக்கான ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. தனக்கு கேன்சர் அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணேன், மக்கள் என்னை எப்படி அக்கறையாக இருந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஜெயிலருக்கு அப்புறமா அவருக்கான வரவேற்புன்றது தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாகிடுச்சு சார். அவர் அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி பேசும்போது ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அது மக்கள்கிட்ட அதிகமாக பேசப்படும். நிறைய பேர் அவருக்காக ப்ரே பண்ணிப்பாங்க. அவரை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் எப்படி தமிழ் பேசுறது மிகப்பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஸோ அவர் தமிழ்நாட்டோட எப்படி கனெக்ட் ஆனாரு, அவரை பற்றி சொல்லுங்கள். தமிழ் பேசுறதே மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுறது ஆக்சுவலி எப்படின்னா அது தப்பு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா இங்க மயிலாப்பூர்ல கல்யாணி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் பிறந்தது. அவர் ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல எல்லாம் சென்னையில தான் படிச்சாரு. காலேஜ் பாத்தீங்கன்னா நியூ காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு இங்க ராயப்பேட்டால. அந்த காலேஜ்ல தான் அவர் படிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சாரு. ஆக்டிங் கோர்ஸ் படிச்சாரு. ஸோ இங்க பாருங்க, பிறந்தது இங்கதான், காலேஜ் படித்தது இங்கே தான், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தது இங்கே தான், எல்லாமே இங்கே தான். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் ரங்கராஜபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் ராஜ்குமாரோட வீடே அப்போ இருக்கும். ராஜ்குமார் ரொம்ப நாள் தமிழ்நாட்டில் தான் இருந்தார். இங்கேருந்து தான் போய் பெங்களூர் போய் நடிச்சுட்டு வருவார். இன்னும் சொல்ல போனால்
தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் வந்து தமிழ் ஷூட்டிங் நடக்கும், ஹிந்தி ஷூட்டிங் நடக்கும், கர்நாடகா ஷூட்டிங் நடக்கும், மலையாளம் ஷூட்டிங் நடக்கும், தெலுங்கு ஷூட்டிங் நடக்கும். நம்புவீங்களா? நம்ம ஊட்டி கொடைக்கானல்ல எல்லாருமே ஹால்ட் ஆயிருப்பாங்க. நம்ம ஏற்காடு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாருமே ஹால்ட் ஆயிருப்பாங்க. எல்லா லாங்குவேஜ் ஹீரோஸும் இருப்பாங்க. நம்ம சென்னையில வந்து எல்லா ஹீரோஸும் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹிந்தி ஷூட்டிங் நடக்கும், ஒரு பக்கம் மலையாள ஷூட்டிங் நடக்கும். மம்முட்டி மோகன்லாலும் சென்னையில தான் வந்து நடிப்பாங்க. மம்முட்டிக்கு இங்க பெரிய வீடே இருக்கு தெரியுமா உங்களுக்கு, ராஜா நம்மளைபுரத்துல. ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னா எல்லாருமே வந்து சேஃபா வந்து தங்குவாங்க. ஒரு பிரச்சனையே இல்லாத ஊர், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பரிமாறிக்கிற ஒரு நல்ல ஒரு மக்கள் இருக்கிற ஊர்னால எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விரும்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கர்நாடகா போய் வந்து செட்டில் ஆனாரு, ஒரு நடிகர் ஆனாரு. ஸோ சிவராஜ்குமார் அவர் வந்து தமிழ் பேசுறார் அப்படிங்கிறது புது விஷயமே கிடையாது. ஆனா தமிழ் படங்கள்ல நடிக்காமே இருந்தார், ரொம்ப நாளா தமிழ் படங்கள்ல நடிக்காம இருந்தாரு. கன்னடத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு நடிகராக இருந்த போதும் தமிழ்ல நடிக்காம இருந்ததுக்கு காரணம் அவரே வந்து பாத்தீங்கன்னா மேடையில பேசியிருந்தார், ஜெயிலர் ஆடியோல பேசியிருந்தாரு. தமிழ்ல ஏன் நடிக்கலன்னு கேக்குறீங்க, தமிழ்ல என்னை கூப்பிட்டா தானே நடிக்க முடியும் அப்படின்னு வந்து ரொம்ப சாதாரணமா பேசியிருந்தார். அவ்வளவு பெரிய நடிகர், கூப்பிட்டா நடிக்க தயார் அப்படின்னாரு. ஜெயிலர்ல நடிச்சிருந்தாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு பேரை கொடுத்துச்சு. சின்ன ஒரு போர்ஷனா இருந்தாலும் அது அவருடைய நடந்து வர ஸ்டைலு, அந்த அவருடைய அந்த எப்படி சொல்றது, அந்த டிஷ்யூ பேப்பரா அதை தட்டி விடுற ஸ்டைலு, அவர் எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருந்துச்சு. அந்த காஸ்டியூம், அவருடைய காஸ்டியூம் பாத்தீங்களா, ஒரு வேட்டி சட்டையில ஒரு மாதிரி பார்த்த தமிழ் மக்களுக்கு ஏன் வந்து இவ்வளவு நாள் வந்து தமிழ்நாட்டுல நடிக்காம இருந்தாரு. நம்ம தமிழ் முகம், இன்னும் சொல்ல போனா ராஜ்குமாருடைய முகம் வந்து சிவராஜ்குமாருக்கு தான். அதாவது புனித் ராஜ்குமார் இருக்காருல்ல, அவர் கூட அவங்க அம்மா மாதிரி இருப்பாரு, அவர் வேற மாதிரி இருப்பாரு. ஆனா ராஜ்குமாரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரை பார்த்த மாதிரியே இருக்கும். அவர் கொஞ்சம் கலரு, ராஜ்குமார் கொஞ்சம் கலரு, இவர் கொஞ்சம் கலர் கம்மி. மற்றபடி ரெண்டு பேரும் உருவ அமைப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஏன் வந்து தமிழ்நாட்டில் நடிக்கலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் மில்ல நடிச்சாரு. தொடர்ந்து வந்து தமிழ் படங்கள்ல நடிப்பார்னு எதிர்பார்க்கும் போது பாத்தீங்கன்னா புற்றுநோயால தாக்கப்பட்டார். அதாவது வந்து கிட்னியில் வந்து அவருக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அமெரிக்கா போய் அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து திரும்பி வந்து இங்கே வந்து இன்னைக்கு வந்து கன்னட படத்தில் நடிக்கலாமா வேண்டாமா தொடர்ந்துன்னு இருக்கும்போது மறுபடியும் நடிக்கலான்னு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஜெயிலர் 2ல கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல வந்து ஜெயிலர் 2ல அவர் நடிப்பாரா மாட்டாரா, அதாவது அவர் உடல் நலம் குணமாகி வரணும் இல்லையா, அதனால அந்த கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஜெயிலர் 2ல நடிக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு 3 நாள் வந்து அவருடைய போர்ஷன் ஷூட் பண்றாங்க. ஸோ மொத்தத்துல போன ஜெயிலர்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அவருடைய கேரக்டர். ஸோ அவர் வந்து எப்படின்னா, அவர் தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு மனிதர், தமிழ் பேசுறதுல ஆச்சரியமே இல்லை. ஓகே சார். அவரு இன்னொன்னு, அவங்க வீட்டில் அப்பாவா இருக்கட்டும், அவரோட சகோதரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே புற்றுநோயில தான் இறந்தாங்க. அது அவர் ரொம்ப உருக்கமா பேசியிருந்தார். அவங்க 2 பேரும் இழந்தது எனக்கும் அது வந்துடுச்சு அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இது அடுத்தடுத்து அப்படி வர்றதுன்றது சயின்ஸ். அது போக இந்த இறப்பு அப்படின்றது 2 பேரும் இழந்ததுன்றது இவருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். என்ன ஆச்சு, அவங்க புனித்ராஜ் அவராக இருக்கட்டும் இல்லைன்னா அவரோட அப்பாவுக்கா இருக்கட்டும், எப்படி அது ஏற்றுக்கிட்டாரு, எப்படி அது நடந்துச்சு? இல்லை ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயது மூப்பு, அதாவது நல்ல வாழ்ந்த மனுஷன். தாம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சென்டர்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரு அரசியலில் முக்கியமான பதவிக்கு நிற்கிறவங்க, அரசியல் கட்சி வந்து எலெக்ஷனில் நிற்கிறவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. அவருடைய மனைவி பார்வதின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்ககிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி வந்து கர்நாடகா அரசியலை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் வந்து ஒரு பவர் சென்டராக இருந்தார். அதாவது முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தார். அவர் யாரை கை நீட்டுறாரோ அவங்க தான் சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க, அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்கோட இருந்தார். அவர் வந்து வயது மூப்பு காரணமா தான் இறந்து போயிட்டாரு. அந்த புனித் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் கேன்சர்லாம் கிடையாது. புனித் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சடன் மேசிவ் கார்டியாக் அட்டாக். அதாவது வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவார் போல, அதாவது தொடர்ந்து ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது அவரோட வயசு என்னன்னா 46 தான். ஆனா தொடர்ந்து எக்ஸசைஸ், ஓவர் எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க. ஓவரா வந்து ஹெல்த் கான்சியஸ்ல பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கணும். அவர் உடம்ப பார்த்துருப்பீங்களா நீங்க, ரொம்ப ஃபிட்டா இருப்பாரு, ரொம்ப கட்டுமஸ்தானமா இருப்பாரு. அது மாதிரி அந்த உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காண்டி நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுதான் அவருக்கு வந்து ஒரு டிராபேக்கா இருந்து அதுதான் அவருக்கு வந்து ஒரு மேசிவ் கார்டியாக் வரதுக்கு காரணம்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த உடம்பு வந்து பாதுகாக்கணுங்கிற பேர்ல எக்ஸசைஸ் நெசசிட்டி, எக்ஸசைஸ் தேவை. ஆனா அது வந்து ஓவரா போகக்கூடாது. ஓவரா நீங்க வந்து எக்ஸசைசஸ் வந்து வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்த்தை பாதிக்கும். இந்த மாதிரி சடன் கார்டியக் அரெஸ்ட்லாம் வரும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சடன் கார்டியக் அரெஸ்ட். அது யாருமே எதிர்பார்க்கல. ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, முடிச்சுட்டு டவலை தொடச்சிட்டு கிளம்ப பார்த்துருக்காரு, விழுந்துட்டார். அப்படியே கொலாப்ஸ், டோட்டலாக கொலாப்ஸ். அவர் அங்கேயே இறந்துட்டாரு. அவர் காப்பாத்துறதுக்கான பெரும் முயற்சிகள் நடந்துச்சு. ஏன்னா பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், கிட்டத்தட்ட விஜய் நம்ம தமிழ்நாட்டில் எப்படியோ அந்த மாதிரி வந்து புனித் ராஜ்குமார். ஆனா அது நடக்காம போச்சு. அது வந்து அவங்க குடும்பத்துக்கே பெரிய சோகம். அது என்னன்னா சிவராஜ்குமாருக்கு மட்டும் இல்ல, அந்த மொத்த குடும்பமே பாத்தீங்கன்னா இடிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா வயசு வந்து 46மா, அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு கன்னடத்துல. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல மனுஷன். புனித் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து இலவச கல்வி, ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி, ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு, ஏகப்பட்ட பேருக்கு இலவச மருத்துவமனை, எத்தனையோ உதவிகள் வந்து செஞ்சிருக்கிறார் அவர். அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பாவோட சொத்தே வந்து எனக்கு பல கோடிகள் இருக்கு, அது எனக்கு போதும், எனக்கு வர வருமானத்துல என்னுடைய தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாமே நான் தானம் பண்ணணும், எல்லாமே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த எண்ணங்களோட வந்து மக்களுக்கு கொடுத்தவர். அந்த மாதிரி குடும்பம் அவங்க. இப்போ அவர் இறந்தார் அப்படின்னும் போது, திடீர்னு ஒரு கொலாப்ஸ் ஆயிட்டார் அப்படின்னும் போது, இது வந்து பெரிய ஒரு ட்ராஜடி. இது வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை வந்து சிவராஜ்குமாருக்கு ஏற்படுத்திச்சு, அந்த மொத்த குடும்பத்துக்கே ஏற்பட்டுச்சு. என்ன செய்யறதுனே தெரியாம நிலகுலைஞ்சு போனாங்கிறது உண்மைதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த புனித் ராஜ்குமாரோடைய தம்பி பண்ணிட்டு இருந்த அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே சிவராஜ்குமார் தான் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து தம்பியோடைய நல்ல விஷயங்கள் வந்து நின்று போயிடக்கூடாது, தடைபற்றக்கூடாதுன்னு இவர் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா இவருக்குமே வந்து கேன்சர் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த நேரத்தில் அவர் இடிஞ்சு போயிட்டார். அதாவது உண்மை என்னன்னா, யாரா இருந்தாலும் சரி, அது வந்து கிட்னியில கேன்சர்னும் போது அது ஒரு மேஜரான ஒரு கேன்சரா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த நோயிலிருந்து நம்ம குணமாய் வருவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தாக்கம். நீங்க வந்து அவரை வந்து ஒரு நடிகரா தான் பாக்குறீங்க, அவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூனா தான் பாக்குறீங்க. ஆனா அவர் வந்து ஒரு மனிதர் தான். அவர் எல்லாருக்கும் இருக்கிற இயல்பான உணர்வுகள், இயல்பான கோபம், இயல்பான ஒரு சோகம் எல்லாமே அவருக்கும் இருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நோய் வந்து தாக்கும் போது எப்படி ஒரு மனிதன் இடிந்து போவானோ அந்த அளவுக்கு ஒரு மனதளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆனாரு. அவரே பேட்டி கொடுத்ததுல வந்து சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அந்த வீட்டுல இருந்து கடைசியா கிளம்பும் போது நினைச்சாராம், இந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி வருவோமா, மனைவியை நம்ம பார்ப்போமா, குழந்தைங்களை நம்ம பார்ப்போமா, நம்ம மக்களை நம்ம பார்ப்போமா, நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரவங்களை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு, ஒரு பாரத்தோட தான் நான் வந்து விமானத்தில் கிளம்பி போனேன். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு என்னுடைய மனைவி வந்து என்னுடைய கையை பிடிச்சி நீங்கள் நல்லாயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன முதல் வார்த்தை, ஒன்றை நான் திருப்பி பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஒன்றை திருப்பி பார்த்துட்டேன், கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு மனதளவுல. ஆனா இன்னைக்கு வந்து நல்லபடியா குணமாயிட்டார். அதான் சொல்றேன்ல, நல்லவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நல்லபடியா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியா குணமாயி இன்னைக்கு கர்நாடகால வந்து மறுபடியும் வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு பவர் சென்டர் மாதிரி தான். அப்பாவுக்கு என்ன ஆளும் இருந்துச்சோ அது வந்து மகன்களுக்கு இருந்துச்சு. சிவராஜ்குமாருக்கு 3 மகன்கள். அதாவது ராகவேந்திர ராஜ்குமார்னு ஒருத்தர், இவர் வந்து சிவராஜ்குமார், அப்புறம் புனித் ராஜ்குமார். ஸோ 3 பேருக்குமே ஒரு பெரிய மரியாதை வந்து கர்நாடகாவில் உண்டு. நான் வந்து புனித் ராஜ்குமார் இறந்து போன ஒரு மாசத்துலயோ ஒரு 1.5 மாசத்துலயோ மைசூருக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் லொகேஷனுக்காண்டி போயிருந்தேன். இப்போ இன்டீரியரான பல கிராமங்களுக்குள்ள டிராவல் பண்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நான் அப்ப பார்த்தேன், பல இடங்கள்ல ஃபிளெக்ஸ் வச்சிருந்தாங்க, பல இடங்கள்ல பேனர் வச்சிருந்தாங்க, மாலை போட்டு புனித் ராஜ்குமாருக்கு அவ்வளவு அஞ்சலி செலுத்துற மாதிரியான மாலை மரியாதைகள் வந்து எல்லா இடங்கள்லயுமே இருந்துச்சு. கிராமத்துல தெருவுக்கு தெருவு இருந்துச்சு, ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்துச்சு, டாக்ஸி ஸ்டாண்ட்ல இருந்துச்சு, ஹோட்டல்ல அவரோட படத்தை போடுறாங்க. ஸோ பொது இடங்கள்ல எல்லாமே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துனாங்க. அந்த நேரத்துல நான் கண்ணால பார்த்தேன். அப்ப கூட கேட்டேன், என்னங்க இவ்வளவு தூரம் எல்லா கிராமங்கள்லயும் திரும்புற பக்கமெல்லாம் அவருடைய போட்டோ இருக்கு, புனித் ராஜ்குமாரோட போட்டோ இருக்கு, பேனர் இருக்கு, போஸ்டர்ஸ் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து ஒரு பெங்களூரை சேர்ந்தவர். அவர் சொன்னார், இல்லை சார், இங்கே இவங்களுக்குள்ள ஆளுமையும் இவங்களுக்குள்ள செல்வாக்குமே தனி. இந்த புனித் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாரு, மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட ஒரு நடிகரா இருந்தாரு. அதே நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணதுனால பெரிய பேர் சார், இவருக்கு பெரிய பேர் இருந்ததுனால அவர் திடீர்னு இறந்து போனது அவரோட ரசிகர்களே ஏற்றுக்க முடியல, அதான் இவ்வளவு அஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னார். ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தது, இவ்வளோ பெரிய நடிகரை அப்படின்னும் போது தமிழில் ஏன் சார் அவருக்கு வந்து படங்கள் வரல?
ஏன் வந்து இங்க யாரும் அவரை வந்து அணுகல படத்துக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இல்லைம்மா, தமிழில் படங்கள் வரல அப்படிங்கிறதை விட அவர் கன்னடத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார், தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார். ஒரு பெரிய ஹீரோவாக வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ட்ராக் அது, அவரோட இந்த ட்ராக்ல வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ ரஜினிகாந்தே எடுத்துக்கோங்களேன், ஆரம்பத்தில் வந்து மலையாள படத்தில் நடிச்சிருக்காரு, கன்னட படத்தில் நடிச்சிருக்காரு, தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு, எல்லாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் தமிழில் வந்து அவருக்கு ஒரு ட்ராக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அவர் தமிழில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சார். பெருசா வந்து பாலிவுட் படங்கள் எல்லாம் கூட நடிச்சாரு. அப்புறம் மொத்தத்துல வந்து நம்மளுடைய பேஸ் எங்க, நம்மளுடைய ஆரிஜின் எங்க, நம்மள மக்கள் எங்க கொண்டாடுறாங்க, அங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. கமலஹாசனுமே நீங்க எடுத்துக்கங்களேன், ஆரம்பத்துல கமலஹாசன் ஏகப்பட்ட மலையாள படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய மலையாள படங்கள் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன வேடங்கள்ல பண்ணியிருக்காரு. தமிழ் அப்படின்னும் போது தமிழுக்கு வந்ததுக்கு அப்புறம் கமலஹாசனுக்கு இங்க ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தமிழ் நடிகரை இங்க நம்ம கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற மொழிகை படங்கள்லாம் அப்போ அங்குண்டு இங்குண்டு பண்றாரே தவிர தமிழ் தான் மெயின் ஃபோக்கஸ். அந்த மாதிரி சிவராஜ்குமார் வந்து ஒரு நல்ல நடிகர். அவருக்கு கன்னட படங்கள் நிறைய தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்தார். அவர் நடிச்ச ஒரு ஓம்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்ட் ஃபிலிம், அவ்வளோ பிரமாதமா இருக்கும் அந்த ஃபிலிம் எல்லாம். அது முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படமா வந்துச்சு. அந்த மாதிரி அதாவது பேர் புகழ் எடுத்த ஒரு பாப்புலரான நடிகர். நீங்கள் ஒன்றுமே இல்லைம்மா, இப்போ ராஜ்குமார் வந்து கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நடிகர், பெரிய ஆளுமை. எப்படி நம்ம என்டி ராமாராவோ, எப்படி எம்ஜிஆரோ, அந்த மாதிரி ராஜ்குமார் அவ்வளோ பெரிய பேரும் புகழோட இருக்கிறார். அவருடைய வாரிசுகள் நடிக்க வராங்க. அது ராகவேந்திர ராஜ்குமார் பற்றி பெருசாக தெரில. ஆனால் இவங்க 2 பேர் நடிக்க வரும்போது அங்கே இவங்களுக்கு வந்து அவருடைய மகன்கிற ஒரு அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொடுக்குறாங்க. அந்த மகன்கிற அங்கீகாரம், மரியாதை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ராஜ்குமார் மேலே இருந்த மரியாதை. ஸோ அங்கே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். இன்னைக்கு இன்னும் இல்லை, சிவராஜ்குமார்லாம் வந்து எங்கேயாவது போனான்னா சிவனா தான் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சிவராஜ்குமார்னு சொல்ல மாட்டாங்க. நம்மெல்லாம் இங்கே என்னென்னு சொல்கிறோம், ரஜினிகாந்த் சொல்கிறோம், கமலஹாசன் சொல்கிறோம், விஜய் அஜித்னு சொல்கிறோம், சிம்பு தனுஷ்னு சொல்கிறோம். அங்கே வந்து சிவானா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு மரியாதையோட, அந்த மாதிரி ஒரு செல்வாக்கோட ஒரு இடத்துல இருக்கும்போது மற்ற மொழிகளில் நடிக்கிறது தப்பு இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் இருந்துச்சு. இப்போ ஜெயிலருக்கு அப்புறம் ஜெயிலர் 2 நடிக்கிறாரு, நடுவில் கேப்டன் மெல்ல நடிச்சாரு, இப்போ உடம்பு நல்லா ஆயிட்டாரு. அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்பு தான் நிச்சயமா பண்ணுவார். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.